7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். ஹிந்து மதம் இல்லை என்று சொன்னால் அதை சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதை சட்டத்திலிருந்து நீக்குவதற்கு தயாரா என்ற ஒரு கேள்வியை திருச்சி வெளிச்சாமி முன்வைத்திருக்கின்றார். சொல்லுங்க கல்யாணராமன். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இதெல்லாம் எடுக்க தயாரா அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சிருக்காரு. மிக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி அது. ஏன்னா பார்க்க வேண்டியது என்னென்னா, முதல் 30 ஆண்டுகள் ஆண்டது இவங்க. என்ன இந்த ஷரத்துக்கள் எல்லாம் அது உள்ளே கொண்டு வந்தது இவங்க. இன்னைக்கு இது சமுதாயத்தில் புறையோடி போயிடுச்சு. என்ன இந்த ஃபார்மேட்டில் தான் இந்த விஷயங்கள் நடத்த முடியும் என்ற அளவுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. இன்றைக்கி ஒரு மொபைல் ஃபோன் இல்லாமல் மனுஷன் இருக்க முடியாதுன்ற மாதிரி இந்த காலங்கள்லாம் இல்லாமல் ஒரு கல்வி இதோ. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, ரிசர்வேஷன் எந்த ரூபத்தில் தர்றது, அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், அதனுடைய அடிப்படையில் தான் அவங்களுடைய சமூக பொருளாதார விஷயங்கள் அமைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்றதுடைய அடிப்படையில் அம்பேத்கரும் அப்படி தானே டெஃபைன் பண்ணாரு. ஸோ இது ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, காங்கிரஸ்காரர்களாவது வந்துச்சு. அதனால பிஜேபியே இந்த கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா ஏன் இந்து அப்படின்றது மதம் என்று இருங்க நான் சொல்லி முடிக்கிறேங்க. ஏன் இந்துன்றது வந்துச்சு அப்படின்னா அதை உருவாக்குறது காங்கிரஸ்காரர்கள் முதல்ல ஒத்துக்கோங்க. இதை பாரதி சொல்லும்போது எப்படி சொல்றான், சேதமில்லா இந்துஸ்தானம் அதை தெய்வம் என்று கும்பிடு பாப்பான்னு தான் சொல்றான். இந்த நாடு இந்துஸ்தானம் அப்படின்றத மிக ஆணித்தரமா சொல்லியிருக்கான். இது நான் திரும்ப சொல்கிறேன், இந்த நிலப்பகுதியின் அடையாளம். அதனால மதம் என்பது தனி மனிதர்களுடைய நம்பிக்கை, அதுக்குள்ள வரல. ரெண்டாவது விஷயம், இன்னொரு கேள்வி அவர் ஒன்று வச்சாரா, சேர்த்து புரிஞ்சுக்கோங்க. என்ன தாஜா யாரை பண்ணுவாங்க, மைனாரிட்டியை பண்ணுவாங்களா மெஜாரிட்டியை பண்ணுவாங்களா அப்படி ஒரு கேள்வி கேட்டார். இந்து சமுதாயத்தை நீங்க ஜாதியின் அடிப்படையில் பிரித்தீர்கள், இதை ஒரு அஸ்திரமாக கையாண்டீர்கள். தொடர்ந்து காங்கிரஸ்காரர்கள் ஆமா இது ஃபார்முலா உண்டு. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார் இதெல்லாம் ஆகியரு அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாலாம் உண்டு. இந்த கம்யூனிட்டியுடைய முதல் இனிஷியல், இப்போ வன்னியா கம்யூனிட்டினா வி, நாயுடு கம்யூனிட்டினா என் அப்படின்னு வச்சுட்டு, இன்னொரு அகமுடியார் கம்யூனிட்டினா வேன் ஃபார்முலா அப்படின்னு வச்சுப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு இவங்க டீல் பண்ணாங்கன்றது சரித்திர உண்மை. சொல்லி முடிச்சது எனக்கு நிறைய டவுட் வந்துருச்சு. எனக்கு என்னன்னா, அதெல்லாம் நீக்குவதற்கு பாஜக தயாரானுங்கிறேன். என்னங்க இல்ல இப்ப இந்த சாதிய கூறு இது ஆராய வேண்டிய விஷயங்க. இன்னைக்கு கல்யாணராமன் இதுக்கு பதில் சொல்லி பாராளுமன்ற கேக்குறதுனா இல்ல நிச்சயமாக சாதி அப்படிங்கிறது இங்கே இன்னைக்கு சமுதாயம் எப்படி ஒரு டிவி இல்லாம இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சோ, எல்பிஜி இல்லாம அந்த மாதிரி இன்னைக்கு இதெல்லாம் வந்துடுச்சு. அதை எப்படி சரி பண்றதுன்றதை பார்க்கணும். அவசியம் பார்க்க வேண்டிய விஷயம். அதை அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், உடனடியா இது அவசியமா, எந்த காலகட்டத்தில் இதெல்லாம் அவசியம், எது நம்மளுடைய இமீடியட் ப்ரியாரிட்டி அப்படின்னு இருக்கு. அரசாங்கம் இமீடியட் ப்ரியாரிட்டி அடிப்படையில் தான் செய்யும். அது மேல இன்னொரு 4வது பாயிண்ட்டையும் சேர்த்து ஆட் பண்ணிடுறேன். அவர் உமர் கலீஃபா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னதா ஒரு வார்த்தை சொன்னார். ஆட்சிதான். காந்தி அந்த காலத்திலிருந்து கடைசி அவருடைய இறுதி மூச்சு வர கனவு கண்டது ராமராஜ்யம். ராமராஜ்யம் தான் இந்த நாட்டுடைய ஐடென்டிட்டி. அது மதம் சம்பந்தப்பட்டது கிடையாது. அகைன் இது ராமன் என்பது ஒரு சிறப்பான ஆட்சி தரக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி, அவ்வளவுதான். அதை தான் காந்தி திரும்ப சொன்னாரு. இங்க இருக்கிற சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லாட்சி சம்பந்தப்பட்டது. பாரதிய ஜனதாவை திரும்ப திரும்ப குற்றம் சொல்லுவது இந்த விஷயத்துல மிக அபத்தமான விஷயம். ஒட்டுமொத்த சமுதாயமும் 34 வருஷத்துக்கு அப்புறம் ஏத்துக்கிட்டு, 30 வருஷத்துக்கு அப்புறம் ஏத்துக்கிட்டு தனி பெரும்பான்மையோட ஓட்டு போட்டிருக்கு. மதிக்க கத்துக்கோங்க. யாருக்கு? பாரதிய ஜனதா. அதுதான் சொல்றேன். நீங்க தயவு ஹிந்துங்கிற மாதிரி நீங்களே ஒருவேளை கிடையாது. அப்படி கிடையாது. முஸ்லிம் சமுதாயம் ஓட்டு போட்டிருக்கு. நான் இன்னும் ஒரு 10 நாள்ல வரக்கூடிய ரிசல்ட் காஷ்மீர்லயும் காட்டலாம். சுருக்கமாக நிறைவாக இந்திய மண்ணில் ஜாதியை நிறுவியது காங்கிரஸ் அல்ல. குப்தர் காலத்திலேயே மனுநீதி தான் இதை கட்டமைத்தது. சாஸ்திர சமுதாயங்களில் அந்த வேர் பிணைந்திருக்கிறது. இன்னொன்று, இந்து என்கிற மதத்தின் பெயரில் தோன்றியதில் இந்து நாடு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு எழுதியிருக்கிறாரு, சிந்து வெளி நதி இந்த பூமி தோன்றுகிற போதே அந்த நதி தோன்றிவிட்டது. இந்த பூமியும் நதியும் தோன்றிய பிறகுதான் மதங்கள் தோன்றியது. எனவே உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத எல்லாமே மொழியில் இருக்கும். சீனர்கள்லாம் சீனா, ரஷ்யர்கள்லாம் ரஷ்யான்னு இருக்கும். உலகத்திலேயே நதியின் பெயரால் ஒரு நாடு என்றால் அது இந்தியா தான். பல்வேறு வேற்றுமைகளை ஒன்றிணைக்க ஒரு அரசு சமஷ்டி நாடு. இதை சிதைப்பதற்கான முயற்சிகளை கருத்தில் திணிச்சுனே இருக்கக்கூடாது. மக்கள் அவ்வளோ பின்தங்கியவர்கள் விழிப்பாகவே இருக்கிறார்கள். இவர்கள் முயற்சி வெற்றி பெறாது. தேர்தலில் வேணாலும் வெற்றி தோல்விகள் சகஜம். ஆனால் இந்தியாவை கட்டுடைப்பதற்கு இவர்களால் முடியாது. நான் நிறைவு கருத்தாக உங்களிடம் கேட்கக்கூடிய இந்த கேள்வி, நான் நம்ம சகோதரர் சொன்னது போல பாரதியை தான் நான் உதாரணத்துக்கு எடுக்க முடியும். அவனுக்குன்னு ஒரு மதம் இருந்தது. அதில் தெய்வத்துங்களை தொழுதான்.
அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. எங்கோ பிரெஞ்சில் ஒரு பெரிய புரட்சி வருது, அங்க இருக்க சர்வாதிகாரி வீழ்த்தப்படுகிறான், மக்கள் மத்தியில ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டோட இவன் இங்க இவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைனா ஆஹா எழுந்தது பார் யுக புரட்சி, மாகாளி கடைக்கண் பார்வை வைத்தாள்னா அது அவன் என்ன மதத்தை சொன்னாலும் மனிதர்களை நேசித்தான்ங்கிறது அடையாளம். அவன் அடுத்து இந்த நாட்டு மக்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா, உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்துவராயின் வேதியராயின் ஒன்றே வேறு குலத்தவராயின் ஒன்றேன்னா இந்திய நாட்டில் இருக்க எல்லோரும் நம்முடைய சகோதரர்கள் அந்த உணர்வு தான் வேண்டும் சொன்னா அந்த பாரதிய உணர்வு பாரதியுடைய உணர்வு தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கணும். நேரம் கடந்து விட்டு நம்ம நிறைவு செய்ய வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். ஏராளமான கேள்வி இன்னும் கூட மிச்சம் இருக்கிறது. இருந்தாலும் கடைசியா ஒரு கேள்வி என்னிடம் இன்னும் கூட தொக்கி நிற்கிறது. அதை நான் கேட்டலாம் நினைச்சா இருந்தால் நேரம் அனுமதிக்கப்படுகிறது. நல்லது, நாம நிச்சயமாக இந்த அளவில் நிறைவு செய்யலாம். எத்தனை மணி நேரம் பேசினாலும் இது தீராத ஒரு பிரச்சனை தான். இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான வழிகளில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே நம் அனைவரின் விருப்பமும். நீங்களும் கூட அதில் உடன்படுவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்து உங்கள் கருத்துக்களை மிகச்சிறப்பாக பதிவு செய்தீர்கள். மிக்க நன்றி. நேர்களே, உங்களுக்கும் நன்றி. சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை பதிவு செய்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் இந்த அமர்வை நான் நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. அந்த வகையிலே நாளை டிசம்பர் 6 மத நல்லிணக்க நாளாக நியூஸ் 7 தொலைக்காட்சி அதை ஒரு நாள் முழுவதும் அது தொடர்பான செய்திகளை உங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கிறது. அந்த தகவலோடு இந்த அளவிலே இந்த அமர்வை நிறைவு செய்கின்றேன். நான் செந்தில். நன்றி. தேங்க்யூ.